ஆகஸ்ட்டில் வந்து எனக்கு ஒரு லவ் வந்துச்சு. ப்ரப்போஸ் பண்ணும்போது சரி எனக்கு அப்போது கன்வின்ஸ் பண்ணாங்க. நான் ஏன் வந்து சொல்கிறேன் தெரியுமா, இந்த மாதிரி நான் சொல்கிறது தான் நம்ம நினைக்கிறோம் பண்ணணும்னு. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் வந்து சொல்கிறது வந்து நம்ம கேட்டால் நம்ம வாழ்க்கை நாசமாக போகணுன்றது தான் நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, நல்ல பையன், இது வந்து முன்ன மாதிரி கிடையாது, நீ பண்ணு, எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், இல்லை உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு என்னை வந்து தள்ளி விட்டாங்க, புஷ் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸே நம்ம சின்ன வயசுல சைல்ட்ஹுட்லேருந்தே இருக்காங்க, அவங்க நம்மளுக்கு நல்லா தானே சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த பையனை லவ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த பையனுக்கு எதுவுமே தெரியாது, ஜீரோ. ஐ ஹாவ் டு பி அ மதர், ஐ ஹாவ் டு டீச் ஹிம் எவ்ரிதிங். குழந்தைங்களுக்கு இந்த ஏபிசிடி சொல்லி கொடுப்பாங்களே, ஏ ஃபார் ஆப்பிள், அதுலேருந்து மீனிங் தட்ஸ் நாட் மீன் லிட்ரல் வேர்ட், அது கிடையாது. பேசிக்காக வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும், ஒரு பொண்ணுக்கிட்ட ரிலேஷன்ஷிப்னா என்ன, ஃபேமிலினா என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னா என்ன, நீ எப்படி வெளில போய் சம்பாதிக்கணும், 4 பேர்கிட்ட எப்படி பேசணும், 4 இடத்துல ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீ எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், எப்படி பேசணும் முதற்கொண்டு எல்லாமே ஒரு குழந்தை மாதிரி ஒரு தாயாக இருந்து உனக்கு நான் சொல்லியிருக்கேன். அது எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஃப்ரஸ்ட்ரேஷன். எப்படியா இருந்தாலும் நான் வந்து ஒரு அம்மா அப்பா எதுவுமே ஒரு அஃபெக்ஷன் இல்லாத வளர்ந்த ஒரு பொண்ணு. வரப்போகிற பையனாச்சும் நம்மளுக்கு அந்த எஃபெக்ஷனோட காட்டுவான்னு நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது, நான் அவனை பார்த்துக்கிட்டு நான் அவனை பேம்பர் பண்ணி நான் அவனை வளர்த்து விடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜானர் ஆஃப் பாய்ஸும் இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் எனக்கு ஏங்கின மாதிரி நான் நினச்ச மாதிரி ஒரு பாயே எனக்கு அமையலையே. அப்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அம்மா பாசம் எங்கே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அப்பாவோட ப்ரொடெக்டிவ் அந்த ஒரு இது எங்கே, எதுவுமே இல்லையே. அப்போ நானே தான் எல்லாரையும் பேம்பர் பண்ணணுமா, நான் வந்து இப்போது என் லைஃப்பில் எதுவுமே கிடைக்கலனால ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு பையன் ஒருத்தன் வந்து அவன் என்னை பார்த்துப்பான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போனால் அந்த பையனை நானே பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரம் த ஃபினான்ஸ் திங், வாட் எவர் த பேஸ், எல்லாமே இந்த துணியாக இருக்கட்டும், வாட் எவர் த திங்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் நானே பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம்